குற்ற சம்பவங்களை தடுக்க சென்னையில் கடந்த 4 தினங்களாக நடத்தப்பட்ட சோதனையில் 2750 ரவுடிகள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சென்னையில் கடந்த சில தினங்களாக வழிப்பறி சம்பவங்கள் அதிகரித்தன. உச்சகட்டமாக ஒரே நாளில் 14 செல்போன் பறிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்தன. மேலும் பைக் ரேஸ் போன்றவையும் அதிகரித்தன. முதலமைச்சர் வீடு மற்றும் டிஜிபி அலுவலகம் அருகே இளைஞர்கள் பைக் ரேஸ் நடத்தியது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனையடுத்து குற்ற சம்பவங்களை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்குமாறு காவல் ஆணையர் ஏ.கே. விஸ்வநாதன் உத்தரவிட்டார். அதன்படி கடந்த 11ஆம் தேதி முதல் ஸ்டார்மிங் ஆபரேஷன் என்ற பெயரில் வாகன சோதனை மற்றும் ரோந்து பணிகளை போலீசார் தீவிரப்படுத்தினர். இதில் ஒரே இரவில் 2450 ரவுடிகள் கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து குற்ற தடுப்பு குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. இந்த குழுவினரும் இரவு ரோந்து காவலர்களுடன் இணைந்து பணியில் ஈடுபட்டனர். கடந்த 4 தினங்களாக நடத்தப்பட்ட ஸ்டார்மிங் ஆபரேஷன் நடவடிக்கை மூலம் இதுவரை 2750 ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த ரோந்து பணி வரும் 30ஆம் தேதி இரவு வரை நடைபெறவுள்ளது.